வணக்கம். நான் டாக்டர் தமிழ்தன்றல் அரவிந்த், கைனகாலஜிஸ்ட், மகளிர் மற்றும் மகப்பேற்று சிறப்பு மருத்துவர். ஆன்டிநெட்டல் ப்ரொஃபைல், அதாவது கருவுற்ற பெண்ணுக்கு செய்யப்படக்கூடிய ரத்த பரிசோதனைகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல எதுக்காக இந்த ரத்த பரிசோதனைகளை செய்யறோம் அப்படின்னு கேட்டா, அந்த கருவுற்ற பெண்ணோட பேஸ் லைன் ஹெல்த், இந்த பிரெக்னன்சியை தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க உடம்புல ஆரோக்கியமா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், இந்த பிரெக்னன்சினால அந்த கருவுற்ற பெண்ணோட உடல்நிலையில ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா அப்படிங்கறத மானிட்டர் பண்றதுக்காகவும் தான் இந்த ரத்த பரிசோதனைகளை நம்ம செய்யறோம். என்னென்ன ரத்த பரிசோதனைகள்லாம் செய்யறோம் அப்படின்னு கேட்டா, பிளட் குரூப்பிங் அண்ட் டைப்பிங், அதாவது இந்த கருவுற்ற பெண்ணுக்கு பாசிட்டிவ் குரூப்பா நெகட்டிவ் பிளட் குரூப்பா, ஒருவேளை நெகட்டிவ் பிளட் குரூப்பா இருந்தா ஹஸ்பண்டுக்கு பாசிட்டிவ் குரூப்பா நெகட்டிவ் குரூப்பா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், சிபிசி டெஸ்ட் பண்ணலாம். ஹீமோகுளோபின் இதுலேயும் நமக்கு கிடைக்கும், அதாவது அந்த கருவுற்ற பெண்ணுக்கு ரத்த சோகை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா சுகர் டெஸ்ட் பண்ணணும். 4 வகையான பிளட் டெஸ்ட் இருக்கு சுகர் டெஸ்ட்ல. ஃபாஸ்டிங் பிபிபிஎஸ், அதாவது வெறும் வயிற்றையும் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சும் பிளட் டெஸ்ட் பண்ணி சுகர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். 3 மாச ஆவரேஜ்னு சொல்லப்படக்கூடிய HbA1c டெஸ்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம குளுக்கோஸ் குடிச்சு சுகர் டெஸ்ட் பண்ணலாம். இந்த 4 வகை ரத்த பரிசோதனைகள் மூலமாக அந்த கருவுற்ற பெண்மணிக்கு சக்கரை வியாதி இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாம தைராய்டு டெஸ்ட் பண்ணும். TFTன்னு சொல்லப்படக்கூடிய தைராய்டு டெஸ்ட் எம்டி ஸ்டொமக்ல பண்ணணும். இதுல ஸ்பெசிஃபிக்கா TSH லெவல் 2.5 to 3 மெயின்டைன் பண்ற மாதிரி பாத்துக்கணும். இது இல்லாம LFT டெஸ்ட் பண்ணலாம், RFT டெஸ்ட் பண்ணலாம், கிட்னி மற்றும் லிவரோட செயல்பாடுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது இல்லாம சீரழிவு டெஸ்ட் பண்ணுவோம். HIV, VDRL, HPSAG, இந்த 3 டெஸ்ட்டும் பண்ணி மதருக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் ஏதாவது இருக்கா, அவங்க நெகட்டிவா இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரத்த பரிசோதனைகள் மட்டும் இல்லாம யூரின் டெஸ்ட் பண்ணுவோம். யூரின் ரொட்டீன் டெஸ்ட் பண்ணி அந்த பெண்ணுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே அம்மாவோட ஆரோக்கியத்தை பார்க்கறதுக்காக செய்யப்படக்கூடிய பிளட் டெஸ்ட்டுகள். அப்ப குழந்தையோட ஆரோக்கியத்தை பார்க்கறதுக்காக ஏதாவது பிளட் டெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா, டபுள் மார்க்கர்ல பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். அது 3rd மந்த் அப்போ அந்த கருவுற்றிருக்க சிசுவுக்கு டவுன் சிண்ட்ரோம் போன்ற குறைபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஹை ரிஸ்க்ல வருமா பேபி, லோ ரிஸ்க்ல வருமா, இதை அசஸ் பண்றதுக்காக இந்த டபுள் மார்க்கர் பிளட் டெஸ்ட் பண்றது. ஒருவேளை இந்த டபுள் மார்க்கர் டெஸ்ட் நம்ம 3rd மந்த்ல பண்ண தவறிட்டோம்னா 20 வாரங்களுக்குள்ள அந்த 4 to 5 monthsல குவாட்ரிபிள் மார்க்கர்னு இதே பிளட் டெஸ்ட்டை நம்ம பண்ணலாம். ஸோ இந்த எல்லா வகையான ரத்த பரிசோதனைகளையும் உரிய நேரத்தில் செஞ்சுக்கிட்டு அந்த கருவுற்ற பெண்ணோட ஆரோக்கியத்தை நம்ம என்ஷூர் பண்ணணும். தேங்க்யூ.